வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. முதல்ல நான் அபிராமி அந்தாதி போட ஆரம்பிச்சது நிறைய பேர் அதை நல்லா பார்க்குறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் அது வந்து டெய்லி நான் 3 பதிகம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போவும் இன்னைக்கு நாளைக்கு படிக்கிறதுக்கு உண்டான 3 பதிகம் நான் தர்றேன். பாருங்க, கண்டிப்பா பார்த்து பலன் பெறுங்க. இந்த ஆடி மாசத்துக்குள்ள இதை நாம முடிக்கிறோம், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறோம். இதுதான் நம்மளோட இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறதுக்கு உண்டான நம்ம வேண்டுதல். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அபிராமி அந்தாதி நடந்த கதை எல்லாமே வந்து தனியாகவே நான் வரலாறு கொடுத்துருக்கேன். இது திருக்கடையூர் அபிராமி சம்பந்தப்பட்டது. அபிராமி பட்டர் எழுதியது, சுப்பிரமணிய பட்டர் எழுதினது. இந்த முதல் பதிவில் போட ஆரம்பிச்சதுலேருந்தே நான் அதோட இதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ பாடல் எண் 12, கண்ணியது உன் புகழ். பலன்கள் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் நம்ம முழுவதுமாக ஈடுபட செய்யறதுக்கு அது உதவும். பாடலை பார்த்துட்டு வரலாம் வாங்க. கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதம் புயத்தில் பகல் இரவா, நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இதோட பலன அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க. கண்ணியது உன் புகழ், இந்த பாட்டு என்ன சொல்றாருனாக்கா, உன் புகழ் தான் நான் காலத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது எப்படி வரும்? கற்பது உன் நாமம், உன் நாமத்தை தான் நான் படிச்சிருக்கேன். அது எப்படி? கசிந்து பக்தி, சும்மா பேருக்கு நான் படிக்கல, கடமைக்கு படிக்கல. என்னுடைய பக்தியை உணர்ந்து அதை நான் மூச்சாகவே உணர்ந்து பண்ணியிருக்கேன். பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். எப்படி கொடுத்துருக்காரா? உன்னுடைய பாதாம்புயத்துல என்னுடைய பக்தியை நான் சேர்த்திருக்கேன். எப்படி? பகலிரவெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் உன்னையே தான் நான் பண்ணுவேன். நன்னியது உன்னை நயந்தோர் அவத்து, உன்னை நான் சார்ந்துட்டேன். நான் முன் செய்த புண்ணியம் ஏது? அவரே சொல்லிடுறார், முன் ஜென்மத்துல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. அதனால அது தப்போ ரைட்டோ, ஏது புண்ணியம் ஏது என் அம்மே தாயே புவி ஏழையும் பூத்தவளே. அதனால நான் வந்து உன்னைய பார்க்கறது, உன்னை நாமத்தை பேசுறது, உன்னோட புகழ பாடுறதே புண்ணியமா நினைச்சிருக்கேன். இந்த புவினா இந்த உலகத்துக்கு மொத்த தாயாக உன்னையே நான் கருதி நான் என்னுடைய பக்தியை ஏற்றுக்கொள் தாயே அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ற நம்ம அபிராமி பட்டர் நம்ம தாயிடத்துல. இதுல நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம பக்தின்னு வரும்போது பேருக்கு எதுவுமே செய்யக்கூடாது. நாம் அதை வந்து ப்ராப்பரான முறையில நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சு, இப்போ ஒரு நாமம் சொல்றோன்னா கூட பேருக்கு கடகடன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இப்போ ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படி சொல்லக்கூடாது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. அதே மாதிரி ஓம் சக்தியா, ஓம் சக்தி. அந்த மாதிரி மந்திரங்களோ இல்லை பதிகங்களோ இல்லை பாடல்களோ அதை நிறுத்தி நிதானமா படிச்சு நம்ம அதுக்குள்ளான அர்த்தத்தை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பா அது வந்து போய் சேர வேண்டிய இடத்தில் சேரும். ஒரு படிச்சோம்னா ஒண்ணுமே சேராது. சரி, இப்ப அபிராமி அந்தாதி பாடல் 13 பார்த்தலாம். பூத்தவளே புவனம் 14யும், இதுதான் பாடல். இதுல என்ன சொல்ல, செய்யும் எந்த செயலும் உறுதியான வெற்றியை தரும் பதிகம். அழகான பலன் இது. இந்த பாடல் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இப்ப பாடலை பார்த்துட்டு வந்துருவோமா? பூத்தவளே புவனம் 14யும், பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றூ மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. இது எல்லாருக்குமே அழகா புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அதாவது புவனம்னா உலகம். நமக்கே தெரியும், ஈரேழு உலகம். ஈரேழுனா 14. அதான் சொல்றாரு. முதல்ல பூத்தவளேன்னு முடிச்சார் இல்லையா? எங்க பூத்தாள்? புவனத்தில், உலகத்தில். அதுக்கு யாரு? 17, அதாவது ஈரேழு உலகம், 14 உலகத்துக்கும் அவதான் தாய். அந்த 14 உலகத்தையும் காக்கிறவள் யாரு? அம்பிகை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வருது? அதான் காக்கிறதுக்கு விஷ்ணு இருக்காரு, நம்ம பேசுவோம் இல்லையா? ஏற்கனவே முதல் பாடலே சொல்லியிருக்காரு, மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவள்னு சொல்லுவாரு இவரு.
இவள்தான் தாய், மூத்தவள்ன்றது. பின் கறந்தவளே, என்னது? எங்க கறந்தாள்? அப்பப்ப அம்பாள் போய் எதுக்கு தவம் பண்றா? பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு. அதுதான் பின் கறந்தவளே. போய் தவம் பண்ணி அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த தவத்தின் பலனாக பூமியில் வாழும் பிள்ளைகளுக்கு வரத்தை அளிப்பவள். கரைக்கண்டனுக்குனா ஈஸ்வரன், மூத்தவளே. அதாவது ஈஸ்வரனுக்கும் மூத்தவள்ன்றாரு. அப்ப எப்படிங்க ஈஸ்வரனுக்கு எப்படிங்க மூத்தவளா இருக்க முடியுமா? அதுவும் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஈரேழு உலகத்தையும் காப்பவள் மூத்தவளாகத்தான் இருக்க முடியும் அம்பாள் என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே. மூவா முகுந்தர்னா நம்ம யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு யாரு? தங்கை தானே. அம்பாள் தங்கை இல்லையா? அததான் அப்படி சொல்றாரு. மாத்தவளே. மாத்தவள்னா என்ன? எதுவும் நான் மாத்த மாட்டேன். உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. இது அழகா புரியும். எல்லாத்துக்குமே மூத்தவள் நீ, அண்டம் 14 காப்பவள் நீ. உன்னை தவிர நான் எந்த தெய்வத்தை கூப்பிட போறேன், வந்திக்க போறேன்? கிடையவே கிடையாதுன்னு அவருடைய மன உறுதியை சொல்றார். இந்த பலனுமே அதுதான். எந்த ஒரு செயலிலும் நம்ம என்ன சொல்றது, தளர்வில்லாம அதை செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு தேவையான வெற்றி கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு தெய்வத்தை நீ நிந்தித்தால் அந்த தெய்வத்தையே நீ முழுவதுமாக சரணாகதி அடைந்து விடு. மற்றவை அந்த தெய்வமே பார்த்துக்கோன்னு அழகா இவர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் இந்த பாடலும் எழுதியிருக்காரு. இதையே தான் அருணகிரிநாதரும் சொல்லியிருப்பாரு. நம்ம முருகனுக்கும் சொல்லியிருப்பாரு நிறைய பாடல்ல. இப்போ அபிராம அந்தாதி பாடல் எண் 14 பார்ப்போம். வந்திப்பவர் உன்னை. ஏன்னா வந்திப்பவரேன் முடிச்சார் இல்லையா? அதான். இதுக்கு என்ன? செய்யும் தொழிலில் உயர் பதவி, தலைமை பண்பு பெற்று தரும் பதவி. இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல நல்ல பதவி கிடைக்கும், இல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதிக டாப் லெவலுக்கு போறதுக்கு உண்டான அதிகம். முதல்ல பாடலை படிச்சுட்டு வந்துரும் வாங்க. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. இதோட அர்த்தத்தை பார்த்துட்டு வந்துரும் வாங்க. வந்திப்பவர்னா நம்ம அம்பால உடலால் வணங்குபவர்கள் தான் வந்திப்பவர். யாரு? வானவர், தேவர்கள். நல்லாவே தெரியும். தானவர்னா யார் தெரியுமா? அசுரர்கள். அசுரர்கள் ஆனவரும் உன்னை வணங்குறாங்க. எப்படிங்கன்னா அது எதுக்குன்னா அவங்க தவம் செய்யறாங்கல்ல. வரங்களை வாங்கும் வரை அசுரர்களும் கடவுளைத்தான் வணங்குவார்கள். எப்ப வரத்தை வாங்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க அசுரர்களா மாறி எல்லாருக்கும் என்னது கஷ்டத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கும் நீதான் அருள் புரியிற. அவங்க சரி. இப்போ ஒரு கேள்வி வரும், அவங்க கெட்டவங்கன்னு தெரியுது, தவம் பண்றாங்க, ஏன் வரம் கொடுக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? அதுதான் கடவுள். நீ கெட்டவனாகவே இருந்தாலும் நீ கெட்டதைத்தான் கேட்பாய்ன்றது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் ஏன் வரம் கொடுக்கிறார்கள்? அவர்கள் செய்த தவம். ஒருவர் தவம் செய்து விட்டால் அவர்கள் என்ன வரம் கேட்டாலும் அது தெய்வமாக இருந்தாலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்குண்டான பிரதிபலனை தெய்வம் பார்த்துக்கும். ஆனா அவங்க செஞ்சது தவம், அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. இதைதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வெறுத்த குழி தரும். தெய்வமே உன்னை கைவிட்டாலும் நீ செய்த உழைப்பும் பலனும் உன்னை தேடி வரும். சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர். இது எப்படின்னா, 4 திசை முகங்கள் படைத்தது யாரு? நம்ம பிரம்மதேவன். நாரணர்னா பிரம்மதேவன். அவர் யாரை சிந்திக்கிறாரா? தன் சிந்தையிலே அம்பாளைத்தான் சிந்திக்கிறார். வந்திப்பவர் அழியா பரமானந்தர். வந்திப்பவர் யாரு? நம்ம சிவபெருமான். அந்த சிவபெருமானும் அழியா பரமானந்தரா இருக்கும் அவரும் உன்னைத்தான் சிந்திக்கிறார். அம்பாள் கண்ணை மூடி தியானம் பண்ணா சிவபெருமான் தியானம் பண்ணுவாங்க. சிவபெருமான் கண்ணை மூடுனா அம்பாளைத்தான் தியானம் செய்வார். இதுதான். ஏன்னா அம்பாளை தியானம் செய்யத்தான் நம்ம சிவபெருமானுக்கு சக்திகள் கூடுமா. பாரில் உன்னை சந்திப்பவருக்கு. எல்லாருமே உன்னை வணங்குற நீ எங்களுக்கு எளிதாக எம்பிராட்டி நாங்கள் கேட்கும் வரத்தை நாங்கள் கேட்கும் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தருகிறாய் அம்மான்னு அழகா சொல்றாரு. என்னங்க, இந்த 3 பதிவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நான் இப்போ அர்த்தத்தும் விளக்கத்தோட தான் கொடுத்துருக்கேன். முதல் 2 பாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கல, 5 பாட்டுக்கும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் செக்ஷன் போடுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் அது போடுங்க. நன்றி.